நமது பாரத திருநாட்டில் 2 பழமையான உன்மந்திர காலபைரவர் கோயில்கள் மட்டுமே உள்ள நிலையில், ஒன்று காசி கங்கை கரையிலும் மற்றொன்று தருமபுரி அதியமான் கோட்டையிலும் அமைந்து தெய்வீக சக்தியால் பல அற்புதமான நிகழ்வுகளை நடத்தி வருகின்றன. செந்நிற மேனி வண்ணம் கொண்டவரும் சிரசில் அக்னியை தாங்கியவருமான கால பைரவர் அதியமான் கோட்டையில் தட்சிண காசி கால பைரவர் எனும் பெயரோடு 2,18,000 ருத்ராட்சைகளால் கட்டப்பட்ட பந்தலின் கீழ் வீற்றிருந்து நாடி வரும் பக்தர்களின் துயர்துடைத்து வருகிறார். அந்தகாசுரன் எனும் அசுரன் சிவபெருமானிடம் இருள் எனும் பெரும் சக்தியை பெற்று உலகை இருள்மயமாக்கி ஆட்சி செய்தான். தேவர்கள் முனிவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தாருகாபுரத்தை எரித்த கால அக்னியை 8 பைரவ மூர்த்திகளாக மாற்றி 8 திசைகளிலும் எரியவிட்டு இருளை நீக்கி அசுரனை வதம் செய்தார். கால சக்கரத்தின் அதிபதியான கால பைரவருக்கு கடையெழு வள்ளல்களில் ஒருவராக போற்றப்படும் மன்னன் அதியமான் ஒரு ஆலயம் ஏற்படுத்த விரும்பினார். காசியிலிருந்து கால பைரவர் சிலையை கொண்டு வந்தவுடன் கோட்டையில் கோயில் கட்டி கால பைரவரின் கருவறை விதானத்தில் நவ கிரகங்களின் திருவடிகளையும் வடித்தார். அதியமான் போருக்கு செல்லும் போதெல்லாம் தனது வீர வாளை இங்கு வைத்து வணங்கிச் செல்வதோடு கோட்டையின் சாவி இவரிடமே ஒப்படைக்கப்பட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இக்கோவிலில் பாம்பை பூநூலாகவும் அரைஞான் கொடியாகவும் அணிந்திருக்கும் இவர் உன்மத்திர பைரவராக திருமேனியில் 27 நட்சத்திரங்களுடன் 12 ராசிகளோடும் வீற்றிருக்கிறார். காசியிலிருந்து புனித ஆராதனைகள் செய்து எடுத்து வரப்பட்டதால் எப்பேற்பட்ட எதிரிகளையும் சம்ஹாரம் செய்து விடுவார் இந்த உன்மத்திர காலபைரவர் என்கின்றனர் பக்தர்கள். 1200 வருடம் பழமையும் மிக உக்கிரம் வாய்ந்த இக்கோயிலில் மகாவீரரின் சிலை மட்டும் பைரவர் மூர்த்தியுடன் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. மேலும் இக்கோயிலில் விசேஷமாக நந்தி வாகனமும் நாய் வாகனமும் யானை முகங்களும் அற்புதமாக செதுக்கப்பட்ட பல்வேறு சிலைகளும் வெகு அழகாய் காட்சியளிக்கின்றன. 8 விசேஷமான எண் என்பதால் இங்கு 8 அபிஷேகங்கள், 8 அர்ச்சனைகள், 8 மலர்கள், 8 பத்திரங்கள், 8 நைவேத்தியங்கள், 8 பலகாரங்கள், 8 ஆரத்திகளை 8 சிவாச்சாரியார்கள் செய்கின்றனர். நினைத்த காரியம் நிறைவேற எலுமிச்சை விளக்கு, எள் விளக்கு ஏற்றுவது போல் இந்த காலபைரவர் கோயிலில் சாம்பல் பூசணிக்காய் பிஞ்சில் தீபம் ஏற்றப்படுகிறது. சாம்பல் பூசணிக்காய் பிஞ்சில் தீபம் ஏற்றப்படுகிறது. பக்தர்கள் பூசணி தீபமும் அஷ்ட பிரதட்சணமும் 12 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 3 தேய்பிறை அஷ்டமைகளில் கடைபிடித்தால் எண்ணியது நிச்சயம் நடக்கும் என தெரிவிக்கின்றனர் பலனடைந்த பக்தர்கள். தேய்பிறை நாட்களில் இங்குள்ள கால பைரவருக்கு பூசணிக்காயில் தீபமேற்றி கோயில் வளாகத்தை 18 முறை வலம் வந்தால் நவகிரக தோஷம் நீங்குவதோடு பில்லி சூனியம் போன்றவைகள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் 1018 கிலோ காய்ந்த மிளகாய், 108 கிலோ மிளகு போன்றவற்றை கொண்டு இக்கோயிலில் நடைபெறும் சத்துரு சம்ஹார யாகத்தில் பங்கேற்கும் போது கால சக்கரங்களில் ஏற்படும் சகல கஷ்டங்களையும் கால பைரவர் தீர்த்து வைத்து நல்லாசி புரிந்து வருகிறார். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் விஜயகுமாருடன் கலைமாமணி நந்தகுமார்.